ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச சூப்பரான ஒரு டிஷ் தாங்க. ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஷவர்மா தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ஹெல்த்தியான ஷவர்மா. ஏன்னா மைதா மாவில் பண்ண போகிறதில்ல, கோதுமை மாவில் தாங்க பண்ண போகிறோம். இது வந்து எப்பயும் நம்ம வீட்டில் எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க. இது எப்பயும் போல் ரோல் பண்ணி பேனை சூடு பண்ணிட்டு எப்பயும் சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனை வந்து மஞ்சள், உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன நைஃபை வச்சு கட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக தான் நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா, அதனால் சின்ன சின்ன நைஃபை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ண போகிறது ஒரே ஒரு ஷவர்மா தான், அதுக்கான அளவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூட என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட மயோனிஸ் எடுத்திருக்கேன், டொமேட்டோ கெட்சப், அதே மாதிரி அது கூட சில்லி சாஸ் எடுத்திருக்கேங்க, ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு குட்டி வானலில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலே பார்த்திங்கன்னா அது வந்து இந்த சிக்கன் எல்லாமே வந்து தூள் தூளாக ஆகிடும். அதுக்கு தான் நல்லாயிருக்கும் ஷவர்மாவுக்கு. நீங்கள் இது வந்து நான் வந்து வானல், குட்டி வானலில் இருந்ததுன்னு பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு நிறைய குவான்டிட்டியில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல் இருக்குது இல்லைங்களா, இரும்புக்கல், அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக குவான்டிட்டியில் செய்கிறனால வானல்லே போட்டுக்கிட்டேன். இப்போது இது கூட ரா ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரா ஆனியன்ஸே ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஆனியன் வேகணுங்கிறது கிடையாது, ஏன்னா அது ராவாக இருந்து கடிச்சு சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் கிளறி விடுங்க. இது கூட என்ன ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மைனீஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக அளவு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது கூட நான் ஆல்ரெடி சிக்கன் வேகும் போதே உப்பு போட்டேங்க. பட் உப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க அளவு பார்த்துட்டு. இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணும் போது பாத்திரம் அடிப்பிடிச்சிடாமல் பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்து. நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இது மயோனைஸ், சில்லி சாஸ், கெச்சப் எல்லாமே வெளியே வாங்கினா தான். பட் அதுவுமே எப்படி பண்ணலாங்கிறது என்னோடய ஃபஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதுவுமே நீங்கள் ஹோம்மேடாக பண்ணி வச்சுக்கனால வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த சப்பாத்தியில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மயோனைஸ், நெக்ஸ்ட் லேயர் ரெட் சில்லி சாஸ் போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இப்போ வானலில் சிக்கன், அதையும் நான் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், எடுத்து வச்சுருந்த சிக்கன் இந்த வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதையும் அப்படியே எடுத்து நான் உள்ளே போட்டு அப்ளை பண்ணி விட்டுறேன். இது வந்து ஸ்ப்ரெட்டராக அப்ளை பண்ணி விட்டுறாதீங்க. ஒரே ஒரு சைடில் மட்டும். இப்போ ஒரு காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலம் வயசில் ஒரு காலம் மட்டும் ஃபில் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து வீட்டில் தான் சாப்பிட்றோம், அதுவும் ஒரே ஒரு ஷவர்மா தானே செய்கிறோங்கிறனால பட்டர்ஷீட் எதுவும் போட்டு கவர் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். சூப்பரான ஷவர்மா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிட்டு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஹெல்த்தியான வீட்டிலே செய்கிற ஷவர்மா ரெடி, அதுவும் சிக்கன் ஷவர்மா. எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.